வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி இந்த வீடியோ தொடர்ந்து என்ன வரப்போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, துவாதசிக்கான பாரணை வைகுண்ட ஏகாதசி வர ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஜென்ரலி சாப்பிடக்கூடாது, யாருமே நிர்ஜலமாக இருக்கணும்னு சொல்லுவா. அது நம்மளுக்கெல்லாம் சாத்தியப்படுற விஷயம் கிடையாது. இந்த நாளில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ்லாம் இருக்கிறதுனால நிர்ஜலமாக இருக்கிறதுங்கிறது முடியாது. கூடிய மட்டும் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸு, கஞ்சி, இல்லை ரொம்ப முடியாதவா சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை கோதுமை ரவா உப்புமா அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த இது தொடர்ந்து அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்தால் வருஷம் ஃபுல்லாக இருக்கிற ஏகாதசிக்கெல்லாம் விரதம் இருந்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப பார்த்தேன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தேன்னா, ஏகாதசி அன்னைக்கு கல்யாணம் எல்லாமே கூட நிறைய பேர் வைக்க மாட்டா. அதையும் மிஞ்சி வச்சுட்டா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லாதீங்கோ. ஏன்னு கேட்டேன்னா, அன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு நம்ம சொன்னாலே பாவம் அப்படின்பா. ஸோ அதனால் யாரும் அந்த ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லாதீங்கோ. அவாவா சௌரியத்தை பார்த்துட்டு சாப்பிட்றானா சாப்பிட்டோம். ஏன்னா இந்த நாளில் எதுவும் தவிர்க்க முடியாததில் நிறைய பேர் நிறைய நாளில் மாற்றி கல்யாணங்களில் ஃபிக்ஸ் பண்ணுறா. ஏகாதசி அன்னைக்கு கல்யாணமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அவசியம் சாப்பிடுங்கன்னு யாரும் நம்ம பாவத்தை சம்பாதிச்சிக்க வேண்டாமேன்றதுனால இந்த விஷயத்த சொன்னேன். ஸோ 24 ஏகாதசி வரும் ஒரு வருஷத்தில். ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி, வளர்பிறையில் ஒரு ஏகாதசி வரும், தேய்பிறையில் ஒரு ஏகாதசி வரும். அதாவது 11ஆவது நாள் வர்றதுனால இதுக்கு பேர் ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாள். வளர்பிறையில் வர பிரதமைக்கு அப்புறமா வர 11ஆவது நாள், தேய்பிறையில் வர பிரதமைக்கு அப்புறமா வர 11ஆவது நாள் ஏகாதசி. ஸோ அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைகுண்டத்திலேயே கொண்டாடப்படுற, வைகுண்ட வாசலுக்கு திறக்கப்படுற நாள் அப்படின்னு சொர்க்க வாசல் கதவை திறக்கிற நாள் அப்படின்னு பெருமாள் கோவிலெலாம் இது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். ஏன்னா பெருமாள் அங்கே வைகுண்டத்திலே அந்த கதவை திறக்கிறா அப்படின்னு சொல்லுவாள். ஸோ நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட வேண்டிப்போம். லோகத்துக்கோசரமும் எல்லாரோட க்ஷேமத்துக்கோசரமும் நம்ம எல்லாரும் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள். எல்லாரும் இதை கொண்டாடுவேன்னு நினைக்கிறேன். துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிடுவா. துவாதசி அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான இந்த பாரணை தான் நம்ம எலாபரேட்டாக பண்ணியிருக்கோம். அதில் இந்த அகத்திக்கீரை கறி, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இதெல்லாம் அவசியம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு இது. கண்டிப்பாக எல்லோரும் இதை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். அவள் இந்த மாதிரி ஒரு கப்பால் 1/2 கப் எடுத்துருக்கேன்னா இதால் ஒரு 1 கப் கிட்டக்க வெல்லம் எடுத்துக்கணும். நமக்கு ஒரு பங்குக்கு 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. அதை நன்னா முன்னாடி கரைச்சி கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருங்கோ. அது நன்னா ஆறி இருக்கணும். பாலும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்தால் பாயசத்தில் விடுறதே திரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம முதல்ல வெல்லத்தை கரைச்சி வச்சுடலாம். ஸோ இந்த அளவுக்கு அவளுக்கு இதில் 2 பங்கு வெல்லம் எடுத்துக்கிறேன் நான். ஸோ வெல்லத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம அவலை வறுத்து, முந்திரி பருப்பு வறுத்துட்டு பாலில் போட்டு கொதிக்க விட்டு அவல் வேகிறதுக்குள்ளெல்லாம்
வெல்லம் ஆறி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நல்லா வெல்லத்தை கொதிக்க விட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விட்டு இதை எடுத்து வச்சுட்டுருக்கோம். ஸோ இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும் ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டேன்னா இல்லை, ஒரு மாதத்தில் 2 ஏகாதசி வரும். அந்த 2 ஏகாதசிலையுமே விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த இருக்கிற எல்லா ஏகாதசிக்குமே ஒரு காரண காரியத்தோடு இருக்கிற ஒரு ஏகாதசியாக தான் இருக்கும். அதில் இந்த வைகுண்ட ஏகாதசி மட்டும் கொஞ்சம் எல்லாருமே அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். பேசிக்கலி என்னன்னு சொல்லி கேட்டேன்னா இது வந்து நம்மளுடைய இதை வந்து கிளென்சிங் பண்ணக்கூடியது. இந்த நாளில் வந்து நம்ம 15 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம வந்து ஒரு மைல்டு இதில், அதாவது இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கா அப்படிங்கிறவாள்லாம் வந்து ஃபுல்லாக பட்னி கிடக்க முடியாது. ஸோ நாங்கள்லாம் கஞ்சி குடிப்போம், இல்லை ஏதாவது பழங்கள்லாம் எடுத்துப்போம். அந்த மாதிரி ஏதாவது இல்லை ரொம்ப முடியாதவா, என்னை விட இன்னும் கொஞ்சம் வயசில் ஜாஸ்தி இருக்கிறவான்னா அவள் சப்பாத்தி மட்டும் சாப்பிடுவாள். ஸோ இல்லைன்னா கோதுமை ரவா உப்புமா மாதிரி பண்ணி சாப்பிடுவாள். இறக்கி வச்சு உப்பு போட்டு கலந்து கோதுமை ரவா உப்புமா அந்த மாதிரியாவது சாப்பிடுவாள். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிர்ஜலமாக இருக்கணும். அதாவது தண்ணி கூட குடிக்காத அந்த விரதத்தை இருந்து அடுத்த நாளைக்கு துவாதசி பாரணை பண்ணுறச்சே தான் அது ரொம்ப விசேஷம். நிர்ஜலமாக இருந்துட்டு நெக்ஸ்ட் டே காத்தால் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தத்தை முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும். பண்ணிவிட்டு ஆற்றுக்கு வந்துட்டு இந்த துவாதசி பாரணை மட்டும் எப்பயுமே காத்தால் ஒரு 9:30 சாப்பிட்டுடணும் எல்லாருமே. அப்படி தான் அதோட இதுவே. அதுக்கு தான் இந்த அகத்தி கீரையை நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அகத்தி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நெருப்பு தான் இருந்து நம்மளோட நம்ம சாப்பிட்றது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி அது வெளியில் தள்ளின்னு இருக்குது. ஸோ அந்த 1 டே ஃபுல்லாக நம்ம எதுவும் கொடுக்காத, அட் த சேம் டைம் எதுவும் கொடுக்கலைன்னா கூட மைல்டாக ஏதோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட அதோட வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது தணிக்கிறதுக்கோசரம் தான் அகத்திக்கீரையை வந்து இந்த துவாதசி அன்னைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் ரொம்ப வந்து புளி சேர்த்துக்காத ஒரு சமையலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து ஏன்னா புளி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வயிறு காலியாக இருக்கிறதே புளி சாப்பிட்டோன்னா வயிற்றில் வந்து புண்ணு வரத்துக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த நாள்லேயே இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நமக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த துவாதசி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரையும் ஒரு துவர்ப்பு இருக்கும். சுண்டக்காய் வத்தல் கண்டிப்பாக ஒரு துவர்ப்பு ஒரு கசப்பு இருக்கும். சுண்டக்காய் வத்தல் பச்சை சுண்டக்காய் கிடச்சதுன்னா ரொம்ப ஜோராக பச்சை சுண்டக்காய் காயே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஒரு இது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற இது அது. ஸோ அந்த நெல்லிக்காயில் வந்து நம்ம பச்சடி பண்ணுவா ரசம் பண்ணுவா, எது உங்களுக்கு சௌகரியமோ அதை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இது 3 மஸ்ட். துவாதசி அன்னைக்கு இருக்க வேண்டிய சமையலில் அகத்திக்கீரையும் இருக்கணும், முழு நெல்லிக்காயும் இருக்கணும், சுண்டைக்காயும் இருக்கணும். இது 3 மஸ்ட்டு. அப்படி 3 எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதானும் ஒன்றானு உங்களுடைய சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அவல் பாயசத்துக்கு வேணுங்கிறது ரெடி பண்ணலாம். நல்லா கரைஞ்சிடுத்து கொதிக்கட்டும். ஏன்னு கேட்டேன்னா இதில் இருக்கிற பச்சை வாசனை போயிடணும். நம்ம இதை பாயசத்தில் விடுறச்சே இது வந்து நல்லா கெட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நான் உங்களை பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்காக இருக்க பாருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலேயே நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். முதல்ல பாயசத்துக்கு தேவையான முந்திரி பருப்பை வறுத்துடலாம். ஸோ அதனால் எல்லா சுவாமியும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னு தான் இருக்கா, விதவிதமாக இருக்கா. நம்ம வந்து அதாவது உருவ வழிபாடே வந்து நமக்கு சுவாமிகிட்ட பக்தியை கொண்டு வரத்துக்கோசரம் தான். ஏன்னா மனுஷனுடைய ஒரு இது என்னன்னு கேட்டேன்னா கண்ணுக்கு ஏத்தாப்புல எதை பார்க்குறோமோ அதுக்கு தான் நம்ம வந்து முதல்ல மரியாதை கொடுப்போம். அப்படிங்கிறதுக்கோசரம் தான் உருவ வழிபாடாக விநாயகரா, முருகரா, காமாட்சியா,
ஐயப்பனா குருவாயூரப்பனா பெருமாளா இப்படி எல்லாருமா இருந்துட்டுருக்கா. பட் ஒரிஜினலி பார்த்தேன்னா ஜோதி ஸ்வரூபம் தான். நன்னா இதை வந்து மனசில் வாங்கிட்டு பக்தி ஃபுல்லாக மனசில் இதாகிட்டவா எல்லாரும் எல்லா கடவுளையுமே ஜோதி ஸ்வரூபமாக பார்ப்பா. அதுதான் நிஜம். இந்த நெய்யில் இந்த அவலை நல்லா பொரிச்சுடுறேன். ஆல்ரெடி ஒரு 1 லிட்டர் மில்க்கு காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் இதை போடுறேன். போட்டு இதை வந்து ஒரு 20 நிமிஷம் கிட்ட கொதிக்க விடுங்கோ. இதுவும் வெந்துடும், பாலும் நல்லா சுண்டி திக்காயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏலக்காய் பொடியெலாம் போட்டோன்னா ரெடி ஆகிடும். இது பார்த்தேன்னாலே தெரியும், திக் அவல் தான் இது. திக் அவல் 1/2 கப் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா கெட்டி ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் டைம் கொடுக்கலாம். கெட்டி ஆன அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன். அவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக வெந்துடுது. பாலும் நம்ம வைக்கிறதே இந்த அளவுக்கு இருந்தது. நல்லா உங்களுக்கு அந்த லைன் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தது. கெட்டியாகி நல்லா சுண்டி இதாக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடி போடலாம். ஸோ ஏலக்காய் பொடியிலேருந்து எல்லாமே போட்டு ஃபைனலாக இது பண்ணிவிட்டு இப்படி அடுப்பை அணைச்சிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் எல்லாருக்கும் ஜாகிரதையாக இதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி நாள்கிழமையில் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதே தெரிஞ்சு போச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கோசரம் இதை நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணிக்கிறது பெஸ்ட். இது முன்னாடியே இதை காய்ச்சிட்டோம், இதை ஆறிட்டு இதை அடுப்பை அணைச்சிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுறதா? இது இப்போ நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை பற்ற வைக்கலாம். ஸோ வெல்லம் விட்டு நல்லா கொதிச்சாச்சு. முன்னாடியே ஏலக்காய் பொடி எல்லாமே போட்டாச்சு. ஸோ இது நல்லா கொதிச்சாச்சு, இது ரெடி ஆயாச்சு. முந்திரி பருப்பு இதில் போட்டோன்னா ரெடி. அடுப்பை அணைச்சிடுறேன். பாயசம் ரெடி. ஸோ நெக்ஸ்ட் 1 பை 1 பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இது என்ன பார்க்குறோன்னா நெல்லிக்காய் பச்சடி. 2 பச்சை மிளகா அடியில் போட்டுக்கோங்க. நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் அது மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இதை வாங்கி கொட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டோம். இதில் இதை எடுத்துக்கலாம். அரைச்சதை இதோட கூட தயிர் கலக்கணும். உப்பு தேவையான அளவு போடலாம். நார்மல் குக்கிங் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். கொத்தமல்லி கொஞ்சம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கலக்கிற தயிர் வந்து புளிக்காத தயிராக நீங்கள் அன்றைக்கி உரக்குத்தின தயிராக எடுத்து இது பண்ணிக்கோங்க பச்சடிக்கு. இதில் இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணோன்னா இந்த பச்சடி ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இப்போது நம்ம அகத்திக்கீரை பார்க்குறோம். இந்த அகத்திக்கீரையை வந்து நீங்கள் கத்தியால் நறுக்கக்கூடாது. நல்லா உருவிட்டு இப்படி கையால் தான் அதை பிச்சுக்கணும்னு சொல்லுவாள். அது ஏன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கையால் அதை பிச்சுக்கோங்க. அகத்திக்கீரை பணத்திலாதவா இல்லை, நிறைய பேர் தெரியும். என்ன வயசில் இருக்கிறவா எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போது புதுசாக இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிற வாழ்க்கோசரம் சொல்கிறேன், அவ்வளோதான். அட் த சேம் டைம் இது வந்து என்னுடைய ஸ்டைலாக இது தேங்காய் எண்ணெய் விடுறேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கிறது. 2 மிளகா வத்தல், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதில் இந்த கிள்ளி வச்சுருக்கிற இந்த அகத்திக்கீரையை போட்டுடலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. அதை இதில் ஆட் பண்ணுறேன். கீரைக்கு தேவையான உப்பு
1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது மூடி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் போட்டோன்னா ஆச்சு. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும், பார்க்கலாம். இதெல்லாம் தண்ணியெலாம் வச்சு நல்லா சுருளை வதங்கியிருக்குது. இது ஒரு கட்டு கீரை தான் அப்படிங்கிறச்சே உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும். இது ஜஸ்ட்டு கொஞ்சமாக வெல்லம் போடுறேன் இதில். ஏன்னா இதில் ஒரு துவர்ப்பு இது இருக்கும், அதாவது நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இதை சாப்பிடாத அவாய்ட் பண்ணுவேன். அதுக்கு கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டேன்னா இது ஒரு மாதிரி கொஞ்சம் மைல்டாக திதிப்பு அண்ட் மிளகாத்தல்னால நல்ல காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். தேங்காய் போடலாம். நல்ல ஜோரான ஆத்திக்கீரை கறி ரெடி ஆகிடுது. ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டீங்கன்னா, பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஒரு பொரிச்ச கூட்டு அண்ட் சக்கரவள்ளி கிழங்கு காய். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வறுத்துக்கணும். அதை முதல்ல வறுத்து எடுத்துணும்லாம். ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து பொரிச்ச குழம்புக்கு. ஒரே ஒரு மிளகா வத்தல், தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ட்ராப் விட்டு இதை. ஸோ பொரிச்ச குழம்புக்கு வேணுங்கிறது வறுத்துட்டோம். இது பொரிச்ச குழம்புக்கு. இது வந்து இந்த காய்க்கு இது என்ன சக்கரவள்ளி கிழங்கு கறி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகா வத்தல் 2 ஜஸ்ட் ஒரு 6 கருவேப்பிலை. இதில் எள்ளு போட்டு பண்ணிக்கிறேங்கிறவா எள்ளையும் சேர்த்து போட்டு வறுத்து பண்ணிக்கலாம். இவாளுக்கெலாம் எள் அவ்வளோவா பிடிக்காது எங்கள் அதில் இந்த காயில் போட்டால். ஸோ அதனால் இந்த பொடி வறுக்கிறேன் பார்த்தெல்லாம் இதோடையே நீங்கள் கருப்பெள்ளையும் சேர்த்து போட்டு வறுத்துட்டு பண்ணிடலாம். ட்ரையாகவே ரோஸ்ட் பண்ணுங்க, இதில் எதுவும் இது போட வேண்டாம். ஸோ உளுத்தம்பருப்பு செவந்திருக்கு, இதை இறக்கி வச்சுக்கலாம். அடுப்பு அடைச்சிடுறேன். இப்போ வந்து பரங்கிக்காய் துண்டத்தை இதில் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் பூசணிக்காய், இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு பொடி பண்ணுறது பார்க்கலாம். இதில் நம்ம வந்து 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு மிளகா வத்தல் வறுத்துருக்கோம் தேங்காய் எண்ணெயில். இதோட கூட தேங்காய் வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இது வேகட்டும். இன்னொரு 5 மினிட்ஸ் இது வேண்டாம், ஏன்னா பரங்கிக்காயெலாம் சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பைத்தம்பருப்பை இதில் போட்டு இதையும் சேர்த்தோன்னா நமக்கு கூட்டு ரெடி. இது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்து. ஸ்டேஜில் வேக வச்ச பைத்தம்பருப்பு, இந்த அரைச்ச விழுது இதையும் விட்டுடலாம். 1 ஸ்பூன் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை போட்டலாம். ஸோ நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது கூட்டு, பரங்கிக்காய் கூட்டு. தாளித்து கொட்டினோன்னா ரெடி. இது தேங்காய் எண்ணெயில் கடுகு மட்டும் தாளித்து கொட்ட போகிறேன், அவ்வளோதான். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விடுறேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இது பரங்கிக்காயில் பண்ணுற பொரிச்ச கூட்டு. கூட்டில் சேர்த்துட்டோம். பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுது.
அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சேப்பங்கிழங்கு போட்டு மோர் குழம்பு. சேப்பங்கிழங்கு முன்னாடியே வேக வச்சு இந்த மாதிரி துண்டம் பண்ணிட்டுருக்கேன். மோர் குழம்புக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். என்னென்னு கேட்டேன்னா, அரிசி 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், அப்புறம் வந்து சீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் தனியா, 2 மிளகா வத்தல், இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா அடியில் போடுறேன். கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி போடுறேன். 2 வரமிளகா, நான் சொன்ன அரிசி, துவரம்பருப்பு, தனியா, ஜீரகம். ஒரு சின்ன டீஸ்பூனால், இப்போ யூஸ்வலி நான் காமிப்பேன் இல்லையா, அந்த டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டேன்னா போதும். 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சும்மா 1/4 டீஸ்பூன் அந்த தனியா, தேங்காய் நல்லா ஒரு 1/4 முடி கிட்ட வச்சுருங்கோ. தண்ணி விட்டுருக்கேன். சேப்பங்கிழங்கு அடியில் போடுறேன். இதே மாதிரி மோர் நல்லா ஒரு 4-5 கரண்டி தயிர் எடுத்து மோராக செலுப்பி வச்சுருக்கேன். ஈஸி. ஒரு 3/4 லிட்டர் மோர் இருக்குது. இன்னும் ஜோராக அரைச்சாச்சு. இதில் ஆட் பண்ணுறேன். மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சப்பொடி. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கோங்க போகிறோம், ரொம்ப மஞ்சளாக போய்டும் இல்லைன்னா. கருவேப்பிலை, ஸோ இது நல்லா நுரைச்சி பொங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளித்து கொட்டலாம். இதில் வந்து எனக்கு பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல, அதனால நான் சுண்டைக்காயை வந்து இதோட வறுத்து இதில் மோர் குழம்புல ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ ஏதானும் ஒரு விதத்தில் எப்படியாவது சுண்டைக்காய் இந்த நாளில் சேரணும். நம்ம அந்த மாதிரி சுண்டைக்காய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இது கொதித்து பொங்கி வரணும். அதே மாதிரி குழம்பெல்லாம் கொதிக்கிற மாதிரியும் கொதிச்சிடக்கூடாது. நல்லா நுரைச்சின்னு வந்ததுன்னா போதும் உங்களுக்கு. அது தெரியாமல் இருக்கணும்ட்டு தான் நம்ம வந்து இதில் அரிசி, துவரம்பருப்பு எல்லாம் ஊற வச்சு இது பண்ணுறதே. பட் சில பேர் வந்து தனியா வைக்க மாட்டா. இது வந்து டிப்பிக்கல் தஞ்சாவூர் ஸ்டைல் மோர் குழம்பு. ஸோ இது வந்து 2 தனியா வச்சு நீங்கள் இதை மோர் குழம்பு பண்ணி பாருங்க. உங்களுக்கே இதோட டிஃப்ரென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு விதமான ஸ்டைல் மோர் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோரும். நான் புளி சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால இந்த நாளில் வந்துட்டு மோர் குழம்பு தான் பண்ணுவா. ஸோ மோர் குழம்பு பண்ணிக்கோங்க. ஆர் உங்களுக்கு வாரதான அது வேணால் வேறு எந்த மணியோட பொரிச்ச குழம்பு மட்டும் போகிறோம் அப்படின்னா பொரிச்ச கூட்டு மட்டும் வச்சுன்னு பருப்பு சாதத்தை பேசிட்டு பொரிச்ச கூட்டு வச்சுன்னு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மாங்காய் ரசம் தான் நான் பண்ண போகிறேன். பொரிச்ச ரசம் வேணுங்கிறவா நான் இதோட 3 வருஷம் முன்னாடி பண்ணின துவாதசி பாரணையோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதை கொடுத்துட்றேன் லிங்க்கு. அதில் போய் பார்த்தேன்னா உங்களுக்கு பொரிச்ச ரசம் கிடைக்கும். பொரிச்ச ரசம்ங்கிறது புளி சேர்க்காத பண்ணுற ரசம். பார்த்தெல்லாம் தெரியும் உங்களுக்கு. சைடெல்லாம் இப்படி நுரைச்சி பொங்கிட்டு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு தாளித்து கொட்டிடலாம். தெரியுறதா உங்களுக்கு? இங்கெல்லாம் நுரைச்சின்னு இருக்கு பாருங்க. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் விட்டுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன். சுண்டைக்காய் வத்தல் நல்லா 1 ஸ்பூன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்களேன். யாருக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா வத்தல் 1 போடுறேன். ஸோ வெந்தயம் எல்லாமும் நல்லா வறுபட்டுடுத்து, இதுவும் நல்லா கடுகு வெடிச்சுடுத்து, சுண்டைக்காயும் வறுபட்டுடுத்து. இதை அப்படியே இந்த மோர் குழம்புல ஆட் பண்ணிடலாம். ஜோரான சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு, பட் மேலே வந்து சுண்டைக்காய் தாளித்து வச்சுருக்கோம். மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு காய் பண்ணிடலாம்.
4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது நீங்கள் எப்படி நீங்கள் நறுக்கினாலுமே இது ரொம்ப அழகாக மூடி மூடி வதக்கினேன்னா வதக்கி போயிடும். இது சக்கரவள்ளி கிழங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே வழியே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து டயபெட்டிஸ்க்கெல்லாமும் ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் ஹைலி ஃபைபர். இதில் ஒன்லி திங் இது என்னென்னா கொஞ்சம் கேஸ் பண்ணும், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, அது வறுத்துண்டோம் இல்லையா, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாவத்தல், கருவேப்பிலை, இதை வந்து இது மாதிரி ரஃப்பாக பொடி பண்ணியிருக்கேன் கரக்கரன்னு. நம்ம இதில் வந்து நான் இப்போ உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்ட போகிறதில்ல, ஏன்னா இதில் இருக்கிற அந்த இதுவே நல்ல கரக்கரன்னு இருக்கும். இந்த பவுடரை கடைசியாக தான் நம்ம போட போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணுறோம். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், உப்பு தேவையானது. வதக்கினேன்னா இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் கடைசியாக மேலே அந்த பவுடர் போட்டு 4 கலர்னோன்னா ரெடி ஆகிடும். ஸோ நம்ம காய் வதங்கின அப்புறம் பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக இதாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த பொடியை இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய், நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. சக்கரவள்ளி கிழங்கு கறியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எள்ளு பிடிக்குங்கிறவா எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளோட வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மிளகு அண்ட் உளுத்தம்பருப்போட வாசனையோடு நல்ல ஜோராக இருக்கும். நான் இதில் உளுத்தம்பருப்பு அதனால தான் தாளிக்கலை. இதில் மேலே பொடி பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே நல்ல கடுக்குன்னு இருக்கும் அப்படியே. ஸோ அடுப்பை அணைச்சிடுறேன். கறியும் ரெடி. ரசம் பண்ணலாம். இப்போது ரசம் பண்ணினோன்னா சமையல் ஓவர். ஸோ இப்போது மாங்காய் ரசம். மாங்காய் ரசத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த கிளிமூக்கு மாங்காய் வருது இல்லையா, இப்போ தான் சீசன் ஃபுல்லாக த்ரூ அவுட் த இயர் கிடைக்கிறது. ஒரு மாங்காயை வந்து குக்கருக்குள்ளே வச்சு நல்லா ஒரு 4-5 விசில் வாங்கிட்டு தோலியெலாம் எடுத்துகிட்டு பல்ப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது மாங்காய் ரசம் வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறவா ஆரஞ்சு ரசம் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க, இல்லை பொரிச்ச ரசம் வச்சுக்கிறேன்னா வச்சுக்கோங்க. உங்கள் சௌகரியம் பிரகாரம் என்ன ரசம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். பச்சை மிளகா 2 பொடியாக நறுக்கினது. இஞ்சி அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு பொடியாக நறுக்கினது. கருவேப்பிலை. இது எல்லாம் சேர்ந்து ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போகிறோம். இந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாசனை போகிறதுக்கு தான். இதில் நம்ம தக்காளிலாம் யூஸ் பண்ணலை, எதுவுமே கிடையாது. பல்ப்பை விட போகிறோம், பருப்பு ஜலம் விட போகிறோம், அவ்வளோதான். மேலே வந்து கடுகு அண்ட் மிளகு ஜீரக பொடி தாளித்து கொட்டினேன்னா ஜோரான மாங்காய் ரசம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரசம், புளி இல்லாத சேர்க்குற ரசமில் இது. ஏன்னா இந்த மாங்காயில் இருக்கிற புளிப்பு போகும். இது கொதிக்கட்டும். 2-3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலேயே கொதிச்சுட்டு இதில் வந்து இந்த பல்ப்பை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது என்னென்னா மாங்காய் வேக வச்ச தண்ணி தான். இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். பைத்தம்பருப்பு வேக வச்ச ஜலம் மட்டும் விடுறேன். ஸோ இந்த பருப்பு ஜலத்தையும் இதில் விட்டுடலாம். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். ஜஸ்ட்டு ரசம் வந்து ஒரு நுரைச்சி வந்ததுன்னா சரி, ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம். முன்னாடி பண்ணியிருக்கோம் நம்மளோட வீடியோவில், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் முன்னாடி சர்ச் பண்ணலனாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ரசம் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஃபுல்லாக எல்லோவாக நுரைச்சி வந்ததுன்னா போகிறோம், இறக்கிடலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு போடல. பச்சை மிளகாய் இஞ்சி போட்டிருக்கோம், அதுதான் இதோட காரம். ப்ளஸ் மேலே வந்து மிளகு ஜீரக பொடி போட போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சேர்ந்து வந்துட்டு இப்போ சின்னது பண்ணிவிட்டு இறக்கிக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் விடுறேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். மிளகு ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்.
ஜோரான மாங்காய் ரசமும் ரெடி ஆகிடுது. துவாதசி பாரணைக்கு நம்ம பண்ணியிருக்கிறது அவல் பாயசம், நெல்லிக்காய் பச்சடி, அகத்திக்கீரை கறி, சக்கரவள்ளி கிழங்கு கறி, பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பொரிச்சு கூட்டு, மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு போட்டு மாங்காய் ரசம், கலத்து பருப்பு எல்லாம் ரெடி. இவ்வளோதான் இந்த சமையல். இதில் பெருங்காயம் யூஸ் பண்ணாது உங்கள் சௌகரியம். நான் இன்றைக்கி சேஃபர் சைட் நான் யூஸ் பண்ணல. ஏன்னா நிறைய பேர் அந்த கேள்வி கேட்பேன், இந்த விரதம் அன்னைக்கு பெருங்காயம் யூஸ் பண்ணலாமா மீன். இதெல்லாம் அவாவா சௌகரியம், அவாவா இஷ்டம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் சௌகரிய பிரகாரம் பார்த்துக்கோங்க. ஜென்ரலாக என்ன கேட்டேன்னா யூஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன்னா நான் பண்ணுவேன். நான் அது ஆனஸ்ட்டாக சொல்லிடுறேன், நான் யூஸ் பண்ணுவேன். பட் இதில் இன்றைக்கி பெருங்காயமே யூஸ் பண்ணாமல் இது நம்ம பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் புளியும் இல்லை எதுலேயுமே. ஸோ இது இந்த மாதிரி ஒரு சாத்விக் ஃபுட் தான் நம்ம எடுத்துட்டாகணும் துவாதசி அன்னைக்கு. ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு காம்போ மீல் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி, அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு, 3rd January அன்னைக்கு இதை நீங்கள் எல்லோரும் உபயோகப்படுத்திப்பேன்னு நினைக்கிறேன். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, கோவிந்த ஹரே ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண 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 ஜெய ஜெய கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனோ கோவிந்த கோவிந்த. நன்றி, வணக்கம்.